அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா நேற்றைக்கு பார்த்த விடுகதைகள் என்ற பகுதியோட தொடர்ச்சியை தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, மேம் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்கட்டோடு போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு இருந்தாங்க. நான் ஷார்ட்கட் பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். விரும்புகிறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க. நன்றி. வீடியோக்குள்ளே போகலாம். உலகில் பல்வேறு மொழிகளில் வழங்கும் சொல்லாட்சி பற்றி இங்கு காண்போம். அவ்வமொழிகளில் வழங்கும் சொல்லாட்சி அதன் தன்மையை விளக்குவது போல் காணப்படுகின்றது. அதாவது விடுகதையை உலகத்தில் உள்ள பல்வேறு மொழிகளில் எப்படிலாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்முடைய தமிழ் மொழியில் பார்க்கலாம். பிசி, நொடி, புதிர், விடுகதை, வெடி போடுதல், அழிப்பாங்கதை, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மொழியில் வழங்கப்படுகின்ற பெயர்கள். இதில் பார்த்திங்கன்னா பிசினா என்ன அப்படிங்கிறது யூஜிடிஆர்பில் கேட்டிருந்தாங்க. பிசினா விடுகதை. அதில் பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் விடுகதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அழிப்பாங்கதை அப்படின்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். தெலுங்கில் விடிகதா, பொதபுக்கலு அப்படின்னு சொல்கிறாங்க. கன்னடத்தில் ஒடகதா, விடிகதா அப்படின்னு சொல்கிறாங்க. மலையாளத்தில் பார்த்திங்கன்னா விடிகதா, கடன்கதா. இதில் பார்த்திங்கன்னா விடிகதா அப்படின்னு தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த 3 மொழிகளிலையுமே விடிகதா என்று விடுகதையை சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வடமொழியில் என்ன சொல்கிறாங்கன்னு. பிரமோத்தியம், வடமொழியில் பிரமோத்தியம். இந்த வார்த்தைகளை பார்த்தாலே நமக்கு வடமொழின்னு தெரியும். பிரமோத்தியம், பிரஷ்னம், கூதம், பிரபக்லிகா, விவாத, அடுத்து சமஸ்யா, குடா, இதெல்லாம் வடமொழியில் விடுகதைக்கு வழங்கக்கூடிய பெயர்கள். பிரமோத்தியம், பிரஷ்னம், கூதம், பிரபக்லிகா, விவாத, சமஸ்யா, குடா. தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் 2 வார்த்தைகள். விடிகதாங்கிறது 3க்குமே வருது. பொதபுக்கலு, இதில் பார்த்திங்கன்னா தெலுங்கு பொதபுக்கலு, அந்த உகரத்தில் முடியுது, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். தெலுங்குக்கு பொதபுக்கலு. அடுத்து கன்னடத்துக்கு ஒடகதா, கன்னடத்தில் ஒடகதா, விடிகதா. அடுத்து மலையாளத்தில் பாருங்கள், விடிகதாவோட என்ன வார்த்தை, கடன்கதா. அப்போ கன்னடத்தில் ஒடகதா, மலையாளத்தில் கடன்கதா. மலையாளத்தில் காலில் தொடங்குது கடன்கதா, கன்னடத்தில் ஒடகதா. அடுத்து வடமொழியில் பார்த்துட்டோம் இல்லையா. பிரமோத்தியம், பிரஷ்னம், கூதம், பிரபக்லிகா, விவாத, சமஸ்யா, குடா. அடுத்து மராத்தியில் பாருங்கள், மராத்தியில் உகானா, ஒரே வார்த்தை தான். மராத்தி மொழியில் விடுகதைக்கு வேறு பேர் உகானா. வங்க மொழியில் பிராகல் இகதந்தா, வங்க இகதந்தா, இதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்ச ஷார்ட்கட் கூட வச்சுக்கோங்க. வங்க மொழியில் மராத்தியில் என்ன பார்த்தோம், உகானா, மராத்தி உகானா. வங்க மொழியில் பிராகல் இகதந்தா, பிராகல் இகதந்தா. அடுத்து குஜராத்தில் வரத், குஜராத்தில் வரத், குஜரா வர, அந்த மாதிரி வருதுல, குஜராத்தி வரத். அடுத்து ராஜஸ்தானில் பஹேலி, ராஜஸ்தானி பஹேலி. அஸ்ஸாமில் சதூர், அஸ்ஸாம் சதூர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அஸ்ஸாம் சதூர். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் வைக்க முடியாது. இந்த வீடியோவை திரும்ப திரும்ப கேட்கும்போது உங்களுக்கு மனதில் பதிந்து கொள்ளும் என்று நினைக்கிறேன். அடுத்து பாருங்கள், இங்கிலீஷில் ரிடில், இங்கிலீஷில் ரிடில். ஜெர்மனில் ரேட்சல், ஜெர்மனில் ரேட்சல். க்ரீக்கில் எனிக்மா, கிரிக் எனிக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கிரிக் எனிக்மா. ஆஃப்ரிக்கனில் அலோ, ஆஃப்ரிக்கன் அலோ. இந்த ஆப்பிரிக்கா பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க விடுகதை தான் உலகில் சிறந்த விடுகதை. ஆப்பிரிக்காவில் உள்ள விடுகதை தான் உலகிலேயே சிறந்த விடுகதை அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் குயிஸ் பசில், குயிஸ் பசில். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இங்கிலீஷில் ரிடில், ஜெர்மனில் ரேட்சல், க்ரீக்கில் எனிக்மா, ஆஃப்ரிக்கனில் அலோ, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் குயிஸ் குஸ், அப்படி குயிஸ் பஸ்ஸில், குயிஸ் பஸ்ஸில். அந்த இஸ்ன்னு வருதில்ல, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ், வெஸ்ட் குஸ் பஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை ஷார்ட்கட்டுக்கு நீங்கள் பிடிக்கிறவங்க பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா. சரி, அடுத்து பார்க்கலாம். நாட்டுப்புற இலை, நாட்டுப்புற இலக்கியம் என்றும் நாட்டுப்புற கலை, நம்பிக்கை என்றும் 2 பிரிவாக பிரிப்பர். அப்போ நாட்டுப்புற இலை பார்த்திங்கன்னா நாட்டுப்புற இலக்கியம் என்றும் ஒரு பகுதியாகவும், நாட்டுப்புற கலை, நம்பிக்கை என்று இன்னொரு பகுதியாகும். 2 பகுதியாக பிரிக்கிறாங்க. நாட்டுப்புற இலக்கியம் என்று நாட்டுப்புற கலை, நம்பிக்கை என்று 2 பிரிவாக பிரிப்பர். விடுகதை எதில் வருது பார்த்திங்கன்னா நாட்டுப்புற இலக்கியத்தில் பார்ப்படும். விடுகதை நாட்டுப்புற இலக்கியத்தில் வரும். அதாவது நாட்டுப்புற கலை, நம்பிக்கை இன்னொரு பிரிவு இருக்குல்ல, அதில் வராது. நாட்டுப்புற இலக்கியத்தில் தான் விடுகதை வரும். 2ஆக பிரிக்கிறாங்கன்னு பார்த்தோம். நாட்டுப்புற இலக்கியம், நாட்டுப்புற கலை, நம்பிக்கை. இதில் விடுகதை நாட்டுப்புற இலக்கியத்தின் பார்ப்படும்.
அந்த நாட்டுப்புற இலக்கியத்தையும் இரண்டு வகையாக பிரிப்பார். மேலே பார்த்தல, அதாவது நாட்டுப்புற இயலை ரெண்டாக பிரிக்கிறாங்க, நாட்டுப்புற இலக்கியம், நாட்டுப்புற கலை, நம்பிக்கை ரெண்டாக பிரிக்காங்க. இப்போ அந்த விடுகதை எதில் வருதுன்னா நாட்டுப்புற இலக்கியத்தில் வருது. இந்த நாட்டுப்புற இலக்கியத்தையும் ரெண்டாக பிரிக்கிறாங்க. எதுனா மாறும் அமைப்புடையவை, மாறா அமைப்புடையவை, இவ்வாறு பிரிக்கிறாங்க. அப்புறம் விடுகதையை மாறா அமைப்புடையவின் கீழ் வகைப்படுத்துகிறேன். அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ பாடல்கள், நாட்டுப்புற பாடல்கள், கதைகள்லாம் ஒருத்தர் பாட இன்னொருத்தர் பாட அப்படி கொஞ்சம் மாற்றங்கள் வரும். ஆனால் விடுகதை மாறாது. அதனால தான் மாறா அமைப்புடையவின் கீழ் வகைப்படுத்துவர். நாட்டுப்புற இலக்கியத்திற்குரிய அனைத்து பண்புகளும் விடுகதைக்கு பொருந்தும். விடுகதைகள் அறிவுக்கு உரைகளாகவும் சிந்தனைக்கு தூண்டுகோலாகவும் கதைக்கு ஆதாரமாகவும் உள்ளவை. கதைகளிலும் விடுகதையின் பண்பை காணலாம். விடுகதைகள் பழமொழிகளை காட்டிலும் பழமை பண்பு வாய்ந்தவை. பழமொழிகள் ஒரு உண்மை அல்லது கருத்து உருவகப்படுத்தப்பட்டு வருகின்றன. அதாவது பழமொழியில் என்ன இருக்குன்னா, ஒரு உண்மையோ அல்லது ஒரு கருத்தோ உருவகப்படுத்தி சொல்லியிருக்காங்க. விடுகதை பார்த்திங்கன்னா பொருளையோ அல்லது கருத்தையோ மறைத்து கூறுகின்றன. பழமொழி அப்படி டைரெக்டாக சொல்லிடுவோம் இல்லையா. ஆனால் விடுகதை நம்ம என்ன செய்வோம், மறைத்து சொல்லுவோம். அதுதான் கொடுத்துருக்குறாங்க. விடுகதையில் ஒப்பு ஓமை பண்பும் உருவக அமைப்பு இன்றியமையாதவை ஆகும். அப்போ விடுகதையில் ஒப்பு ஓமை பண்பும் உருவக அமைப்பும் இன்றியமையாதவை. ஓமையும் உருவகமும் இல்லையெனில் விடுகதையே இல்லை எனலாம். ஓமையும் உருவகமும் இல்லையெனில் விடுகதை இல்லை எனலாம். பெரும்பாலான விடுகதைகளில் ஓமை உருவகப் பண்பு அடிப்படையாக அமைந்துள்ளன. அடிப்படையாக அமைந்துள்ளன. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அதாவது விடுகதையின் வகைகள். விடுகதையின் வகைகள் பார்த்திங்கன்னா யார் யார் எத்தனை வகையாக சொல்கிறாங்க அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது விடுகதைகளை ரோஜர் டி ஆப்ரஹாம் அவர்களும் ஆலன் டாண்டிஸ் அவர்களும் 9 வகையாக பிரிக்கின்றனர். இதற்கு ஒரு ஷார்ட்கட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரோஜர் டி ஆப்ரஹாம் இதை எண்ணி பாருங்கள், மொத்தம் 9 எழுத்துக்கள் வரும். இதை வச்சு நீங்கள் பார்த்திங்கன்னா விடுகதையை ரோஜர் டி ஆப்ரஹாம் மட்டும் எண்ணி பார்க்கணும். அவரோட யார் செய்கிறாங்க, ஆலன் டாண்டிஸ். ஆப்ரஹாமும் ஆலன் டாண்டிஸும் இணைந்து விடுகதையை 9ஆக சொல்கிறாங்க. அப்போ ரோஜர் டி ஆப்ரஹாம் இதை எண்ணி பார்த்திங்கன்னா 9 எழுத்துக்கள் வரும். அப்போ விடுகதையின் வகைகளை 9ஆக சொன்னவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ரோஜர் டி ஆப்ரஹாமும் ஆலன் டாண்டிஸும். இதையெல்லாம் விடுகதைகளில் கொண்டு வராங்கன்னா விளக்க விடுகதைகள். அதாவது 9 வகையாக பிரிக்கிறாங்கள்ல, எதெல்லாம் பாருங்கள். விளக்க விடுகதைகள், எதிர்மறை விடுகதைகள், தலைதப்பும் விடுகதைகள், நெக் ரிடில்ஸ் இல்லையா, நெக் ரிடில்ஸ். அடுத்து கதையமைப்பு விடுகதைகள், உரையாடல் வகை, சொல் விளையாட்டு, நகை வினாக்கள், அறிவு வினாக்கள், புதிர்கள். பாருங்கள், திரும்ப ஒரு முறை. விளக்க விடுகதைகள், எதிர்மறை விடுகதைகள், தலைதப்பும் விடுகதைகள், கதையமைப்பு விடுகதைகள், உரையாடல் வகை, சொல் விளையாட்டு, நகை வினாக்கள், அறிவு வினாக்கள், புதிர்கள். இவ்வாறு 9 வகையாக யாரெல்லாம் பிரிக்கிறாங்க, அதாவது வகைப்படுத்துகிறாங்க. ரோஜர் டி ஆப்ரஹாமும் ஆலன் டாண்டிஸும். ஷார்ட்கட் என்ன, ரோஜர் டி ஆப்ரஹாம். இதை பார்த்திங்கன்னா 9 எழுத்துக்கள் வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோஜர் டி ஆப்ரஹாமும் ஆலன் டாண்டிஸும் இணைந்து விடுகதையை 9 வகையாக பிரிக்கிறார்கள். அடுத்து பார்த்திங்கன்னா மரியா லீச். 2 வகையாக பிரிக்கிறாங்க. உண்மை விடுகதைகள், வினா விடுகதைகள். மரியா லீச் 2 வார்த்தை வருது, அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். மரியா லீச் விடுகதைகளை 2 வகையாக பகுக்கிறார்கள், அதாவது பிரிக்கிறார்கள். இதெல்லாம் உண்மை விடுகதைகள், வினா விடுகதைகள். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மரியா லீச் 2ஆக பிரித்தாங்கள்ல விடுகதைகளை. அது மாதிரி பிரிட்டானியா கலைக்களஞ்சியமும் விடுகதைகளை 2ஆக பிரிக்கிறது. பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் விடுகதைகளை 2ஆக பிரிக்குது. எப்படியெல்லாம், விளக்க விடுகதைகள், நகை வினாக்கள். அதில் உண்மை விடுகதைகள், வினா விடுகதைகள்னு மரியா லீச் பிரிச்சிருந்தாங்க. பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் 2 வகையாக எப்படி பிரிக்குது, விளக்க விடுகதைகள், நகை வினாக்கள். அடுத்து டாக்டர் சாவே சுப்பிரமணியம் அவர்கள் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, பண்பு, அதாவது விடுகதையோட பண்பை கருதி விடுகதைகளை 2ஆக பிரிக்கிறாங்க. டாக்டர் சாவே சுப்பிரமணியம் அவர்கள் பண்பு கருதி விடுகதைகளை 2ஆக பகுக்கின்றனர். இதெல்லாம் பாருங்கள், நாட்டுப்புற விடுகதைகள், இலக்கிய விடுகதைகள். நாட்டுப்புற விடுகதைகள் ஃபோக் ரிடில்ஸ், இலக்கிய விடுகதை லிட்ரஸி ரிடில்ஸ் அப்படின்னு சாவே சுப்பிரமணியம் அவர்கள் 2ஆக பிரிக்காங்க விடுகதையை. நாட்டுப்புற விடுகதைகள், இலக்கிய விடுகதைகள். அப்போ மரியா லீச்சும் 2ஆக பிரிக்கிறாங்க, பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் 2ஆக பிரிக்கிறாங்க. டாக்டர் சாவே சுப்பிரமணியம் அவர்களும் பண்பு கருதி விடுகதையை 2ஆக பிரிக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சாவே சுப்பிரமணியம் அவர்கள் பண்பு கருதி 2ஆக பிரித்தாங்க. இப்போ பயன் அடிப்படையில் 4ஆக பிரிக்கிறாங்க. சாவே சுப்பிரமணியம் அவர்கள் விடுகதைகளை பயன் அடிப்படையில் 4 வகையாக பகுக்கின்றார். இதெல்லாம் பாருங்கள், விளக்க விடுகதைகள், நகைப்பு விடுகதைகள், கொண்டாட்ட விடுகதைகள், பொழுதுபோக்கு விடுகதைகள். அடுத்து பாருங்கள், ஆறு ராமநாதன். ஃப்ரெண்ட்ஸ், அப்போ சாவை சுப்பிரமணியம் பண்பு அடிப்படையில் 2ஆக பிரிக்கிறாங்க. இதெல்லாம் விளக்க விடுகதைகள், நகை விடுகதைகள். சாவை சுப்பிரமணியம் அவர்கள் பண்பு கருதி
நாட்டுப்புற விடுகதைகள் இலக்கிய விடுகதைகள் ரெண்டாக பிரிக்காங்க. விளக்க விடுகதைகள் நகை வினாக்கள் அப்படின்னு பிரிட்டானியா கலைக்களஞ்சியம் பிரித்தது. அதுக்கப்புறம் டாக்டர் சாவி சுப்பிரமணியம் அவர்கள் பண்பு கருத்தி விடுகதைகளை ரெண்டாக பிரிக்கிறாங்க. நாட்டுப்புற விடுகதைகள் இலக்கிய விடுகதைகள். அடுத்து சாவி சுப்பிரமணியம் அவர்களே பயனடிப்படையில் 4 வகையாக பிரிக்கிறாங்க. விளக்க விடுகதைகள், நகைப்பு விடுகதைகள், கொண்டாட்ட விடுகதைகள், பொழுதுபோக்கு விடுகதைகள். சரியா? அடுத்து ஆறு ராமநாதன் அவர்கள் விடுபுதிர், விடுகணக்கு முதலியவற்றை நாட்டுப்புற விடுகதையிலும் அதாவது ஆறு ராமநாதன் அவர்கள் விடுபுதிர், விடுகணக்கு முதலியவற்றை நாட்டுப்புற விடுகதையிலும், இருசொல் அலங்காரம், முச்சொல் அலங்காரம் முதலியவற்றை இலக்கிய விடுகதையிலும் அடக்குவர். ஆறு ராமநாதன் அவர்கள் விடுபுதிர், விடுகணக்கு முதலியவற்றை நாட்டுப்புற விடுகதையிலும், இருசொல் அலங்காரம், முச்சொல் அலங்காரம் முதலியவற்றை இலக்கிய விடுகதையிலும் அடக்குவர். விடுகதையை பாட்டு விடுகதை என்றும் உரைநடை விடுகதை என்றும் பிரிக்கிறார். விடுகதையை பாட்டு விடுகதை என்றும் உரைநடை விடுகதை என்றும் பிரிக்கிறார். யார்? ஆறு ராமநாதன். விடுபுதிரை வினா விடுபுதிர். ஆறு ராமநாதன் அவர்களே பார்த்திங்கன்னா விடுபுதிரை வினா விடுபுதிர், உண்மை விடுபுதிர் என 2ஆக பகுத்து வினா விடுபுதிரின் கீழ் மெய்யறிவு வினாவையும் நகைப்பு வினாவையும் வைக்கிறார். அடுத்து உண்மை விடுபுதிரை எதிர்மறை அல்லாது என 2ஆக பகுக்கின்றார். பாருங்கள், ஆர் ராமநாதன் அவர்கள் விடுபுதிர், விடுகணக்கு முதலியவற்றை நாட்டுப்புற விடுகதையிலும், இருசொல் அலங்காரம், முச்சொல் அலங்காரம் முதலியவற்றை இலக்கிய விடுகதையில் நடக்கிறாரு. அடுத்து விடுகதையை பாட்டு விடுகதையினும் உரைநடை விடுகதையினும் பிரிக்கிறாரு. அடுத்து விடுபுதிரை வினா விடுபுதிர், உண்மை விடுபுதிர் என 2ஆக பகுத்து வினா விடுபுதிரின் கீழ் மெய்யறிவு வினாவையும் நகைப்பு வினாவையும், உண்மை விடுபுதிரை எதிர்மறை என்றும் எதிர்மறை அல்லாது என்றும் 2ஆக பிரிக்கின்றார். அடுத்து விடுகதை சூழல். புதிரையும் நொடி வினாவையும், நொடி வினாவினா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா விடுகதை தான். புதிரையும் நொடி வினாவையும் உலகிற்கு வழங்கிய பெருமை லத்தீன் மொழிக்கு உண்டு. அதாவது விடுகதைக்கு விட சொன்னால் லத்தி எடுத்துறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ புதிரையும் நொடி வினாவையும் உலகிற்கு வழங்கிய பெருமை யாருக்கு உண்டு? லத்தீன் மொழிக்கு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு ஷார்ட்கட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். விடுகதைக்கு விட சொல்லலாம் லத்தி எடுத்துறேன். அப்போ விடுகதை பற்றி வர்றது, அதாவது புதிர்னாலும் நொடினாலும் விடுகதை தான் இல்லையா? புதிரையும் நொடி வினாவையும் உலகிற்கு வழங்கிய பெருமை லத்தீன் மொழிக்கு உண்டு. எந்த மொழிக்கு உண்டுன்னா லத்தீன் மொழிக்கு உண்டு. ஃப்ரெண்ட்ஸ், வினா எடுப்பவர்கள் ஆப்ஷன் ஈஸியாக கொடுப்பதற்கு ஏற்ற வகையில் எடுப்பார்கள். அப்போ இந்த வினாலாம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இல்லையா? லத்தீன், கிரேக்கம், இப்ரேம் அப்படின்னு எளிமையாக கொடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், திரும்ப ஒரு முறை பார்க்கலாம். புதிரையும் நொடி வினாவையும் உலகிற்கு வழங்கிய பெருமை லத்தீன் மொழிக்கு உண்டு. விடுகதைக்கு புதிரைக்கு விடை தெரியலன்னா லத்தி எடுத்துறேன் அப்படின்னு சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லையா? லத்தீன் மொழிக்கு உண்டு. ஜெர்மனியில் ஒரு காலத்தில் மணப்பெண்ணை விடுகதை மூலம் தேர்ந்தெடுத்தனர். ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா விடுகதைக்கு விடை சொன்னால் தான் மணப்பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்கள், தொடக்க காலத்தில் வினோத பண்புகளை அடிப்படையாக கொண்ட விடுகதைகள் காலப்போக்கில் சமயம் சார்ந்த விடுகதைகளாக மாறின. பைபிளிலும் குரானிலும் விடுகதைகள் காணப்படுகின்றன. திருமணச் சடங்கு, இறப்பு, பலியிடுதல், இது மாதிரி விழா காலங்களில் இந்த மாதிரி திருமணச் சடங்கு, இறப்பு, பலி, இந்த விழா காலங்களில் விடுகதைகள் போடப்பட்டன. அந்த நாட்கள்லாம் விடுகதைகள் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மிக முக்கியம், ஆப்பிரிக்க விடுகதைகள் தான் உலகில் சிறந்தவை என கூறுகின்றனர். ஆப்பிரிக்க விடுகதைகள் தான் உலகில் சிறந்தவை என கூறுகின்றனர். ஆப்பு இல்லையா? விடுகதை கேட்டே ஆப்பு வச்சுருவாங்க ஆப்பிரிக்காக்காரங்க. அது ஒரு சிறப்பு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஆப்பிரிக்க விடுகதைகள் தான் உலகில் சிறந்தவை என கூறுகின்றனர். அப்போ புதிரை நொடி வினா உலகிற்கு வழங்கிய பெருமை மிக்க மொழி எது? லத்தீன் மொழி. லத்தி எடுத்துரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிருக்கு விட சொல்லலாம் லத்தி எடுத்துரும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க விடுகதை தான் உலகில் சிறந்தவை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ விடுகதைக்கு விட சொல்லலாம் ஆப்பு, அதாவது விடுகதை கேட்டு ஆப்பு வைக்கிறாங்க ஆப்பிரிக்காக்காரங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் அவங்க விடுகதை சிறந்தவையாக காணப்படுகிறது. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன போட்டிருக்காங்கன்னு. அதாவது விடுகதை இரவிலே தான் போடப்படுகின்றது. இதற்குரிய காரணம் புரியவில்லை. தமிழ்நாட்டில் சிறுவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் விடுகதை போடும் வழக்கத்தை சில கிராமங்கள் இன்றும் காணலாம். இவ்வழக்கம் இன்று அருகி வருகிறது. அதாவது இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, எல்லோரும் மொபைல் எடுத்துகிட்டு சினிமா, கேம் அந்த மாதிரி சின்ன பசங்கள்லாம் அதுக்கு அடிக்ட் ஆகியிருக்காங்க இல்லையா? அதெல்லாம் பண்ணால் அவங்களுடைய எதிர்காலம் கண்டிப்பாக பாதிப்புக்கு உள்ளாகும் இல்லையா? நம்ம பெற்றோர்களாகிய நான் தான் என்ன செய்யணும், ஆசிரியர்கள் தான் குழந்தைகள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். சரி, இவ்வழக்கும் இன்று அருகி வருகிறது குறிப்பிடத்தக்கது. என்ன வழக்கு? அதாவது சிறுவர்கள் விடுகதை போடக்கூடிய அந்த
பழக்கம். விடுகதை வந்து அறிவெல்லாம் வளர்க்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா. சரி, நகர்ப்புற சிறுவர்களை காட்டிலும் நாட்டுப்புற சிறுவர்களிடையே தான் இவ்வழக்கம் ஓரளவு உள்ளது. விடுகதைகளுக்கு உரிய செய்தியை பெரும்பாலும் சிறுவர்களிடமிருந்து தான் சேகரித்தேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க? டாக்டர் சு சக்திவேலையா சொல்லியிருக்காங்க இல்லையா. அவருடைய காலத்தில் சிறுவர்களிடமிருந்து தான் இவங்க வந்து விடுகதையை கூட சேகரிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடினமான விடுகதைகளுக்கு பெரியவர்கள் விளக்கம் கூறி விடை கூறுகின்றனர். பழமொழிகளை அன்றாட வாழ்வில் பயன்படுத்துவது போன்று விடுகதைகள் பயன்படுத்தப்படவில்லை, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் பயன்படுத்தப்படுகின்றன. விடுகதைகளை சொற்போராகவும் விளையாட்டாகவும் பொழுதுபோக்காகவும் பயன்படுத்துகின்றனர். விடுகதை உள்ள சமுதாயத்தில் நிச்சயம் பழமொழி இருக்கும், பழமொழி உள்ள சமுதாயத்தில் விடுகதையும் இருக்கும். எனவே ஏறத்தாழ எல்லா சமுதாயத்திலும் பழங்குடி சமுதாயம் உட்பட பழமொழிகளையும் விடுகதைகளையும் காணலாம். விடுகதையின் கருப்பொருட்கள். ஃப்ரெண்ட்ஸ், கருப்பொருட்கள்லாம் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஐவகை நிலங்கள் பற்றி படிக்கும்போது நம்ம பார்த்துருக்குறோம் இல்லையா. முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அப்படின்னு பார்த்துருக்கோம். கருப்பொருள்னால் என்ன? மக்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தப்படக்கூடிய பொருட்கள். அதை மையப்படுத்தி விடுகதைகள் இடம்பெற்றுள்ளன அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், விடுகதையின் கருப்பொருட்கள். மக்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளையும் பிரதிபலிப்பவனாக விடுகதைகள் வாழ்க்கையின் பயன்படு பொருள்களான கருப்பொருள் யாவற்றையும் விளக்கு வகையினவாக அமைகின்றன. அதாவது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒவ்வொரு அதாவது இயற்கை பொருட்கள்லாம் இருக்குல்ல, மக்கள் பயன்படுத்தக்கூடிய இயற்கை பொருட்கள், விலங்குகள், இதெல்லாம் மையப்படுத்தி விடுகதைகள் கேட்டிருக்காங்க. இனி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலைப்பை மையப்படுத்தி விடுகதைகள் இடம்பெற்றிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். இயற்கை பொருட்கள் மையப்படுத்தி விடுகதைகள், அடுத்து விலங்குகள் மற்றும் பறவைகளை மையப்படுத்தி விடுகதைகள், அடுத்து வந்து தாவரங்கள், மரம், செடி, கொடிகள் மையப்படுத்தி விடுகதைகள், அடுத்து உடல் உறுப்புகள், உணவுப் பொருட்கள், பண்டபாத்திரங்கள், அணிகலன்கள், வாகனங்கள், தத்துவம், அறிவியல், புராணம், இதிகாசம், பல்பொருள். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வாறு இந்த 12 கருப்பொருட்களை மையப்படுத்தி வரிசையாக விடுகதைகள் கொடுத்துள்ளார்கள். இதிலிருந்து வினா இடம்பெறுமா என்று நாம் கூற இயலாது. இடம்பெற்றாலும் இடம்பெறலாம் இல்லையா, நாம் தெரிந்து கொள்வது நல்லது. முதலாவது பாருங்கள், இயற்கை பொருட்களை பற்றி விடுகதைகள். அப்பா பணத்தை எண்ண முடியாது, அம்மா புடவை மடிக்க முடியாது. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா விண்மீன். அப்பா பணத்தை எண்ண முடியாது விண்மீன், அம்மா புடவையை மடிக்க முடியாது வானம். அலையலையாய் ஆடி வரும் கடலும் அல்ல, நிலையாக இருக்காது நிலவும் அல்ல, அது என்ன? மேகம். அல்லலாம் கிள்ள முடியாது தண்ணீர், அறிவின் மறுபெயர் இரவில் வருவது, அது என்ன? மதி. ஆனை ஏறாத மலையிலே ஆடு ஏறாத மலையிலே 1000 பூ பூத்திருக்கும், அது என்ன? விண்மீன். உலகுக்கெல்லாம் ஒரே துப்பட்டி வானம். உருவமில்லாத மனிதன் உலகமெல்லாம் சுற்றுகிறான், காற்று. பொழுது போனால் பூந்தோட்டம், விடிந்து பார்த்தால் வெறுந்தோட்டம், வானம். ஊருக்கெல்லாம் ஒரே கூரை, வானம். ஆதவன் உதித்தால் மறைந்திடுவான், 1000 விளக்கை அணைத்திடுவான், இருள். மோதிய பின் மின்னும், மின்னிய பின் வெடிக்கும், மின்னல், இடி. கோடி கோடி வெள்ளிப்பணம் ஓடிவிடுது சாலைப்பணம், நட்சத்திரம். ஏழை படுக்கும் பஞ்சனையை எடுத்து சுருட்ட ஆளில்லை, பூமி. ஒரு குளத்தில் ஒரு தட்டு நனையாமல் கிடக்கிறது, நிலா. இரவில் தோன்றும் இருளை வெட்டும், மின்னல். இரவெல்லாம் பூக்காடு பகலெல்லாம் வெறுங்காடு, வானம். எட்டாத ராணி இரவில் வருவாள் பகலில் மறைவாள், நிலா. கண் சிமிட்டி மணியடித்து கண்ணீர் வடிப்பார்கள், மின்னல், இடி, மழை. அந்தி கிழக்கே அதிகாலை மேற்கே வானவில். ஓடோடும் சங்கிலி உருண்டோடும் சங்கிலி, பள்ளத்தை கண்டால் பாய்ந்தோடும் சங்கிலி, தண்ணீர். எஸ்எஸ் கன்றுக்குட்டி, இங்கிலீஷ் கன்றுக்குட்டி, தண்ணீர் பட்டால் செத்துப்போகும், நெருப்பு. திரி இல்லாத விளக்கு, சூரியன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து வந்து விலங்குகள் மையப்படுத்தி விடுகதைகள். உண்டதை நினைப்பான் உதையை மறப்பான் உண்டதை நினைப்பான் உதையை மறப்பான், உயிரையும் கொடுப்பான், நாய். ஒற்றைக்கால் நாராயணன் ஓடையிலே மீன் பிடிக்கிறான், கொக்கு. கால் இல்லாத கள்வன் கால் உள்ளவனை பிடித்தான், தலையில்லாதவன் அதை பார்த்து கலகலவென்று சிரித்தான், பாம்பு, தவளை, நண்டு. செடியை உழுக்குது ஒரு குருவி, செடியோரம் போகுது ஒரு குருவி, குட்டையை குழப்புது ஒரு குருவி, குட்டையோரம் போகுது ஒரு குருவி. வெள்ளாடு, செம்மறியாடு, எருமை, பசு. தண்ணீர் இல்லாத தடாகத்தில் தாவி பாய்து ஒரு கப்பல், ஒட்டகம். இருட்டிலே எழுவார் எங்கள் தாத்தா, உருட்டிடுவார் பானையை எங்கள் தாத்தா, பூனை. இருட்டு வீட்டிலே குருட்டெருமை மேயுது, பெருச்சாளி. உச்சாணி மரத்திலே உயர்ந்த கிளையிலே பட்டாணி இருந்து பாக்கு வெட்டுது, அணில். பாரினில் பரவாத கொக்கு பாயாத வேங்கை, குதிரை. பாரினில் பரவாத கொக்கு பாயாத வேங்கை, குதிரை. நோய் நொடி இல்லாமல் முக்கி முணங்கி திரிகிறான் ஒருவன், பன்றி. பந்தக்கால் 4, பவளப்பல் 10, வெள்ளத்தடி 2, வெள்ளத்தடி 2, வெள்ளித்தடி 2, வெஞ்சாமரம் 1, பசு. ஆடாத அழகிக்கு ஆடு என்று பெயர் வந்தது, ஆடு. கணுக்கால் தண்ணீரில் கரடி நீச்சல் போடுது, கணுக்கால் தண்ணீரில் கரடி நீச்சல் போடுது, தவளை. ஃப்ரெண்ட்ஸ், இதோடைய தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்க்கலாம்.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் தமிழ் கற்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.